அப்பதான் ஜிகிரி தோஸ்து பார்த்துட்டு வெளில வரோம். என்னமோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா பரவாயில்ல, ஒரு புது டீம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சொல்ல வர்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா யூஸ் பண்ணுங்க, தள்ளி போகாதீங்கன்றது தான். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. வந்து சொல்லிட்டு போனாங்க, ஆனால் வேற லெவலில் நான் கூட மொட்டராஜெல்லாம் வருவார் நினச்சினேன், வரலண்ணா நீங்களே வந்து செமையாக பண்ணிட்டு போனீங்கண்ணா அப்படி எல்லாம் டைவர்ட் ஆகுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு நடக்குது. மார்க்கில் கை வைக்கிறது, இன்டர்னல்ஸில் கை வைக்கிறது, அந்த மாதிரி. அப்பதான் ஜிகிரி தோஸ்து பார்த்துட்டு வெளில வரோம். என்னமோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஆனா பரவாயில்ல, ஒரு புது டீம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆஷிக் காமெடிலாம் வேற லெவல்ல இருந்தது. அவர் யூடியூப்ல எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணுவாரு. ஆமா, ஆனா உள்ள வேற லெவல்ல அந்த கவுண்டர் தான் சூப்பரா இருந்தது. ஷாரிக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்டர் புது பையன், அவர் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஷரத் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸோ ஒரு புது டீம் பண்ண மாதிரியே தெரியல, ஒரு 4-5 படம் பண்ண டீம் பண்ண மாதிரி இருந்தது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க, இது ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு படம் தான். ஜிகிரி தோஸ்த் சூப்பர். படம் பாட்டுல அவ்வளோ எதுவும் இல்ல, பாட்டு தனியா தெரில, கதையோட இருக்கு. அது தனியா பாட்டு ஃபாரின் சாங் அப்படிலாம் இல்ல. அது புது டீம் புதுசா பண்ணும்போது அது நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பண்ண காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆமாங்க, எனக்கே சிரிப்பா இருந்தது. எஸ்பெஷலி ஆஷிக்குடைய கவுண்டர் தான் அதோட பொட்டே இருந்தாப்புல நல்லா இருந்தது. சரத் எப்படி பண்ணிருக்காரு? சரத் நான் காமெடி எதிர்பார்த்து வந்தேன், ஆனா வேற ஒண்ணு, அது அவரே அதான் அவரை கேளுங்க, வேற ஒன்று பண்ணிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருந்தது படம். மூவி வாஸ் நைஸ், மியூசிக் வாஸ் நைஸ், ஸ்டோரி வாஸ் நைஸ். ஓவரால் இட் வாஸ் அ நைஸ் மூவி. நல்லா இருந்தது, ஹீரோ ஆக்டிங் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, எவ்ரிதிங் வாஸ் நைஸ். சாங்ஸ் நல்லா இருந்தது, ஷாரிக்கோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. காமெடி வாஸ் ஆல்சோ நைஸ். இல்ல எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து படம் பார்க்கலாம். இட் வாஸ் குட். தேங்க்யூ. தேங்க்யூ. 7.5. நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச சீனன்னு கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது காமெடி. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம் தானே இது. வெரி நைஸ் ஆக்டிங், நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா யூஸ் பண்ணுங்க, தள்ளி போகாதீங்கன்றது தான். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலைங்க, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. டெஃபினட்டாக 8.5. தேங்க்யூ. படம் நல்லா வந்திருக்கு. படம் ஆமா ஜி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து நான் வந்து எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து மொட்டராஜன் தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து சரத்தா பண்றோம், அந்த சரத்தா பண்ற ஒரு படம் வந்து நம்ம எப்படா வந்து திரையில வரும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது ஜிகிரி தோஸ்த் வந்து எனக்கு அமைஞ்சுது. படம் வந்து டோட்டலாவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இருப்பேன். மக்கள் கருத்தா என்ன இருக்குன்னா, படம் காமெடி எல்லாமே ஒத்து, மியூசிக்ல கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இல்ல, மியூசிக் எங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் கருத்தா வில்லன் வரும்போது அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம், காமெடி டைம்ல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம். ஒருவேளை மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இன்னும் நாங்கள் அதுக்காக வந்து நான் அடுத்த படத்தில் வந்து அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுற வந்து ரெடியாக இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்காக தான் நாங்கள் படம் பண்ணுறோம். அதனால் வந்து அவங்க சொல்கிறதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. வந்து சொல்லிட்டு போனாங்க, ஆனால் வேற லெவலில் நான் கூட மொட்டராஜெல்லாம் வருவார் நினச்சினேன், வரலண்ணா நீங்களே வந்து செமையாக பண்ணிட்டு போனீங்கண்ணா அப்படின்னாரு. அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது? எனக்கு பிடிச்ச சீனா, நான் அடி வாங்குற சீன் திடீர்னு பட்டுன்னு ஸ்பார்க் ஆகுதுன்னா என்னன்னா, உண்மையிலே நான் படம் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல. நான் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் ஃபுல்லாகவே பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த மெமரி அதை சொல்லிட்டேன், ஐயோப்பா எல்லாருக்கும் சொல்கிறோம் போலியே. அது ஒரு சின்ன ஒரு போலீஸ்கார்கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன் பார்க்காதே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்ப நான் என்ன சொல்றேன், படத்தை பார்த்துட்டு நீங்க வந்து ரேட்டிங் கொடுங்க. உங்களுக்கு இருக்கும்ல, நான் 100க்கு 100 தான் கொடுப்பேன் கண்டிப்பாவே. ஆமா, 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா நம்ம படத்துக்கு நாம தான் வந்து மார்க்கை கொடுத்துக்கணும். அதனால வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாவே எல்லாருமே எல்லா ஆக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிக்கு, அப்புறம் வந்து பவித்ரா, அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம். டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே தேங்க்யூ அரண் டேரக்டர். உண்மையிலேயே ஆஷிக் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. விஜய் ஆஷிக் வந்து பிரிச்சிருப்பாப்புல, வேணாண்டா போயிடலாண்டான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இருக்கலாண்டான்னு அவர் மைண்ட் அவரே புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி உண்மையிலே விஜய் ஆஷிக் வந்து என்னன்னா, இனிமேல் விஜய் ஆஷிக்ல ஆக்டர் ஆஷிக் தான் நான் சொல்லலாம், காமெடி ஆக்டர் ஆஷிக் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருடைய கவுண்டர் எல்லாமே.
பெரிய படத்தோட உங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, ஏன்னா சலாறு, அதுக்கப்புறம் வந்து 1000 பொற்காசுகள், சபாநாயகன், அந்த மாதிரி படம்லாம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து எங்க படமும் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய படத்தோட போட்டி போடுறதை தாண்டி ஒரு பெரிய படத்தோட எங்க படமும் வந்துடுறா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல. அதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 50-55 ஸ்க்ரீன் இருக்கு, அதையும் ஏறும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாருங்க ஜி, எல்லாரும் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா படம். நல்ல ஒரு காமெடி படம், என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன்னா? பிடிச்ச சீன்னா அந்த அவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அதில் காமெடி சீன் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் 3 பேருக்கும். படத்துல ஒரு ஆள் என்ன சொல்ல வரா? அதான் கிட்னாப்பிங் மூவி தான். ஸோ அதை பற்றி தான் நார்மலாக எப்பவுமே வழக்கமாக வர படம் மாதிரி தான். அதை வந்து காமெடியாக திருப்பி இருப்பாங்க, அவ்வளோதான். ஹீரோட ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங், ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபர்ஸ்ட் டைமு நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துக்கு ஒரு ஆள் ரேட்டிங் வரும். ஓவரால் 10க்கு 7-6 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது, போரே எங்கேயும் அடிக்கலை. நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ட்ரை, நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களை அழைச்சிட்டு வரலாம். முக்கியமாக நல்லா தான் இருக்கு. ஐ மீன், நீங்கள் வடிவேல் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேஷுவலான ஒருத்தர் கலாய்க்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங்ல 3 பேருமே ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் எல்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாக்லேட் பாய் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சீரியஸான இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய தாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட எவ்வளோ தப்பான ஒரு ஹெச்ஓடினால கூட எப்படியெல்லாம் டைவர்ட் ஆகுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு நடக்குது. மார்க்கில் கை வைக்கிறது, இன்டர்னல்ஸில் கை வைக்கிறது, அந்த மாதிரி. நான் வந்து 9 out of 10 கொடுப்பேன்.